இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் மகர ராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்கள் மற்றும் மீனராசி அன்பர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 5/5/2025 11/5/2025 வரை மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்துருவோம். இந்த வாரம் சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து 3வது வீட்டில் சஞ்சாரம் செய்யுது. ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டால் நல்ல ஆரோக்கியம் இருக்குது. சின்ன பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. எந்த பெரிய நோய்க்கும் பலியாக மாட்டீங்க. உடல் ரீதியாகவும் முன்பை விட ஆரோக்கியமாக இருக்கிறீங்க. இந்த வாரம் எல்லாத்துக்கும் மேலாக உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டி வருது. இதற்காக வீடு வாங்கும்போது ஆடம்பரமாக பணத்தை செலவிடுவதை தவிர்த்துருங்க. இல்லைன்னா எதிர்காலத்தில் மிகப்பெரிய நிதி சிக்கல்கள் காரணமாக நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். பார்த்து செலவழிக்கணும். நீங்கள் பல்வேறு சமூக நடவடிக்கைகளிலும் மிகவும் தீவிரமாக பங்கேற்கிறீங்க. உங்கள் குடும்பத்தினருடன் புனித யாத்திரை போகவும் திட்டம் போடுறீங்க. இது உங்களை நீங்களே பகுப்பாய்வு செஞ்சு கொள்ள ஒரு வாய்ப்பை வழங்குது. வாழ்க்கையின் பரபரப்பான சூழ்நிலைக்கு மத்தியில் இந்த வாரம் பணியிடத்தில் நீங்கள் கொஞ்சம் எரிச்சலாக நடந்துக்கிறீங்க. உங்கள் ராசியிலிருந்து 9வது வீட்டில் கேது இருக்குது. உங்கள் மற்ற சக ஊழியர்களுடன் மோதல்கள் அல்லது தகராறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் உங்கள் தவறை உடனடியாக ஒப்புக்கொள்ளணும். அதுக்கப்புறம் சர்ச்சையை முடிவு கொண்டு வருவதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. நீங்கள் வீட்டை விட்டு விலகி ஒரு நல்ல பெரிய கல்லூரியில் சேர நினச்சிருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் அதற்கான வாய்ப்புகள் சற்று சாதகமாக வருது. இது போன்ற சூழ்நிலையில் பல மாணவர்கள் உங்களுடைய ஆசிரியர்களின் ஆதரவை பெற வேண்டி வருது. இருந்தாலும் இந்த நேரத்தில் எந்த குறுக்கு வழியையும் எடுப்பதை தவிர்த்துருங்க. இல்லைன்னா உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வருத்தப்பட வேண்டி வரும். ஓம் மந்தாய நமக என்ற மந்திரத்தை 44 முறை ஜெபிச்சாலே உங்களுக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ். யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பவே மாட்டீங்க. உள்ளர்த்தம் இருக்குது என்பதை ஆராயும் மகர ராசி அன்பர்கள் புதிய தொடர்புகளை பெறுவீங்க. எதிர்பாராத செலவு உண்டு. பொது விஷயங்களில் ஈடுபடையில் நன்றாக சிந்தித்து செயல்படணும். இரும்பு எந்திரம் ஜவுளித்துறை ஏஜென்சி இந்த தொழில்துறையில் நேரம் காலம் பார்க்காம பணியாற்றணும். அரசியல்வாதிகள், சரக்கு போக்குவரத்து, சாலையோர கடை வியாபாரிகள் காரிய வெற்றி பெறுவீங்க. அரசு மற்றும் தனியார் உத்தியோகத்தில் இருந்தால் மனதில் நினைத்த ஆதாயங்களை பெறுவீங்க. ரியல் எஸ்டேட் துறையில் இருந்தால் புதிய கட்டுமான திட்டங்களை உடனடியாக தொடங்குவீங்க. ஷேர் மார்க்கெட் பிரிவினரை சேர்ந்தவங்களாக இருந்தால் வேளாண்மை, அரசு கட்டுமான நிறுவனங்களில் பங்குகளில் லாபம் அடைவாங்க. பள்ளி கல்லூரி மாணவர்கள் உங்களுடைய ஆசிரியர்களிடம் கலந்து ஆலோசனை செஞ்சு எதிர்காலம் குறித்து தீர்மானிக்கிறது நல்லது. மனக்குழப்பம் பார்த்திங்கன்னா ஜீரணக் கோளாறு, உடல் அசதி இதெல்லாம் ஏற்பட்டு தகுந்த ஓய்வு எடுப்பதன் மூலம் விலகும். புதியதாக திருமணமான இளம் தம்பதியினருக்கு பரிசு பொருளை வழங்குறதும் பள்ளி மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்குறதும் நன்மைகளை வழங்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட வருமானம் கொஞ்சம் கூடுதலாகவே வருது. வீடு மனை வாங்கும் முயற்சிகள் சாதகமாகுது. கணவன் மனைக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்குது. உறவினர் நண்பர்கள் வகையில் உதவிகள் உண்டாகுது. திருமண வயதில் உள்ள மகன் அல்லது மகளுக்கு நல்ல இடத்துல வரன் அமையுது. அலுவலகத்தில் இலக்கமான சூழ்நிலையே இருக்குது. வேலைகளை சிறப்பாக செய்வீங்க. ஒரு சிலருக்கு வேறு ஊருக்கு மாற்றல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் கூடுதல் விற்பனை நடப்பதுடன் லாபமும் அதிகரிக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வீட்டு செலவுகளை சமாளிக்கிறது சற்று கடினமாகத்தான் இருக்கும். வேலைக்கு போகிற பெண்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 8-11. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 3-5. சந்திராஷ்டமம் 5 மதியம் முதல் 6-7 இரவு வரை இருக்குது. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா தினமும் காலையில் வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றி இந்திரனோடு பிரம்மன், ஈசன் இமயவர் இதை நீங்கள் 27 முறை பாராயணம் செய்யணும். கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் கும்பராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசியிலேருந்து சந்திரன் 2வது வீட்டில் சனி இருக்குது. நீங்கள் ஏதேனும் பிரச்சனையாக அவதிப்பட்டிருந்தால் அந்த வாரம் உங்கள் உடல்நலம் நல்லாயிருக்கு. இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு காரணத்திற்காக பயணம் செய்ய வேண்டி வருது. அதனால் கொஞ்சம் சோர்வும் மன அழுத்தத்தை உருவாக்குது. இப்போதைக்கு எந்த பயணத்தையும் மேற்கொள்வதை தவிர்த்து உங்கள் உடலுக்கு அதிகபட்ச ஓய்வு கொடுக்கறது நல்லது. இந்த வாரம் உங்கள் படைப்பு யோசனைகள் அதிகரிக்கும். இதனால் நீங்கள் பணம் சம்பாதிக்கவும் நல்ல லாபம் ஈட்டவும் புதிய வாய்ப்புகளை கண்டறிய முடியும். இருந்தாலும் இந்த நேரத்தில் எந்த ஒரு ஆவணத்திலும் கையெழுத்து இடுவதற்கு முன்னாடி அதை கவனமாகவும் பிரச்சனை இல்லாமையும் பார்த்துக்கிறங்க. எந்த காரணத்துக்காகவும் இரவு வெகு நேரம் வீட்டை விட்டு வெளியே போக வேணாம். ஆடம்பர செலவுகள் வேணாம். இந்த வாரம் உங்கள் பெற்றோரை வருத்தப்படுத்தக்கூடும். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே இதை மனதில் வச்சு அவர்களால் நீங்கள் திட்டப்படவோ அல்லது கண்டிக்கப்படவோ காரணமாக இருக்கும். எதையும் செய்ய வேணாம். ஏன்னா
இது உங்கள் மனநிலையை கெடுப்பது மட்டும் இல்லாமல் குடும்ப சூழலில் அமைதியின்மையும் சூழ்நிலையை உருவாக்குது. இந்த வார தொழில் கணிப்பு வணிகத்துறையில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா இந்த ராசிக்காரவங்களுக்கு பல கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் சாதகமான பலன்கள் கிடைக்குது. பல்வேறு துறைகளிலிருந்து நல்ல பணம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் எந்த ஒரு நிதி இழப்பும் உங்கள் கல்வியில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த சூழ்நிலையில் உங்கள் பாதகமான சூழ்நிலைக்கு தலைவணங்குவதற்கு பதிலாக அதிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறி உங்கள் சொந்த பாதையை வகுத்துக்கிறணும். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஏழைகளுக்கு உணவு தானம் செய்யணும். அனைவரையும் நீங்கள் அரவணைச்சு போகிறீங்க இல்லையா, வெற்றி தான் கிடைக்கும். இந்த வாரம் எதிர்காலத்துக்கு தேவையான பல திட்டங்களை செயல்படுத்த துணிவீங்க. இல்லத்தரசிகளாக இருந்தால் வீட்டுக்குள்ளே தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணினி, மருந்து, இரும்பு, ஆராய்ச்சி தொழில்துறையில் இருந்தால் புதிய வாய்ப்புகள் பெற்று வெற்றி நடை போடுவீங்க. சமூக சேவை, உணவகம், மார்க்கெட், காய்கறி வியாபாரிகள் மக்கள் மத்தியில் நல்ல மதிப்பு பெறுவீங்க. அரசு உத்தியோகஸ்தர்கள் பணியிட சிக்கல்கள் விலகி நன்மையை பெறுவீங்க. ரியல் எஸ்டேட் துறையில் இருந்தால் தொழிலில் புதிய மாற்றங்களை பெறுவீங்க. ஷேர் மார்க்கெட் பிரிவினர், மருத்துவமனை, மசாலா பொருள் தயாரிப்பு, ஹோட்டல் நிறுவன பங்குகளால் லாபம் அடைவீங்க. பள்ளி கல்லூரி மாணவர்கள் தொழில்நுட்ப விஷயங்களை கற்பதில் ஆலோசனை பெற்று நடப்பீங்க. இடுப்பு வலி, உடல் அசதி, மேலும் பார்த்திங்கன்னா மனதில் குழப்பம், சளி தொல்லை இதெல்லாம் ஏற்பட்டு தக்க சிகிச்சையால் விலகும். அருகிலுள்ள பெருமாள் கோயிலுக்கு துளசி மாலை சமர்ப்பணம் செய்யணும். அங்கே வரும் பக்தர்களுக்கு இனிப்பு பிரசாதம் வழங்கணும். பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். கும்பராசி என்பவர்களுக்கு பணவரவு திருப்திகரமாகத்தான் இருக்குது. அது தவிர பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை அவசியம். திருமண வயதில் உள்ள மகன் அல்லது மகளுக்கு வரன் தேடும் முயற்சியை இந்த வாரம் மேற்கொள்ள வேண்டாம். உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றுது. பொறுமையாக இருக்கணும். அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும். அதிகாரிகள் பாராட்டுக்கள் மனதுக்கு மகிழ்ச்சி தரும். எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைப்பது தாமதமாகும். வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். கடையை வேறு இடத்துக்கு மாற்றும் முயற்சி உங்களுக்கு நல்லபடி முடியும். பங்குதாரர்களை அனுசரித்து போகணும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களாக இருந்தால் ஓரளவுக்கு மன நிம்மதி தரும் வாரம். வேலைக்கு போகிற பெண்களுக்கு அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 6, 11. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 2, 4. சந்திராஷ்டமம் 7ஆம் தேதி நடுஇரவு முதல் 8, 9, 10 முற்பகல் வரை இருக்குது. வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. பரிகாரம் தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே ஜுருபதியே சங்கு சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமஸ்துதே நமஸ்தே கர்டாடூரே டோலாசூர பயங்கரி சர்வ பாபகரே தேவி மகாலட்சுமி நமஸ்துதே. இதை நீங்கள் சொன்னாலே போதும். மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா உங்கள் ராசியிலிருந்து சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் மொதல் வீட்டிலேயே இருக்கிறாரு. அடுத்து குடும்ப சிகிச்சை தொடர்பான செலவுகள் கணிசமாக அதிகரிக்க போகுது. நிதி நெருக்கடியை உணரும். அதே வேளையில் மன அழுத்தமும் ஏற்படுது. இது தவிர பதட்டத்தை எதிர்கொள்ள வேண்டி வரும். உங்களை அமைதியாக வச்சிருக்க முயற்சி செய்யணும். இல்லைன்னா மற்றவங்களின் மோசமான உடல்நலத்துடன் உங்கள் சொந்த மோசமான உடல்நலத்திற்கும் உங்கள் பணத்தை செலவிட வேண்டி வரும். இந்த வாரம் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. திடீரென்று நீங்கள் எதிர்பாராத லாபங்களை பெற வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த லாபத்தில் ஒரு சிறிய பகுதியை சமூக பணிகளிலும் நிச்சயமாக பயன்படுத்துங்க. இந்த ராசிக்காரவங்க இந்த வாரம் தங்களுடைய பள்ளி அல்லது கல்லூரியின் ஏதாவது ஒரு திட்டத்திற்காக வீட்டில் பெரியவங்க அல்லது அவர்களது உடன் பிறந்தவர்களின் உதவி தேவைப்படும். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்கள்ட்ட கருத்தை பெற முயற்சி செய்யணும். உங்கள் திட்டம் பற்றிய அவர்களிடம் தெரிவிக்கணும். உங்கள் ராசியில் அதிகபட்ச கிரகங்கள் நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிலருக்கு உங்கள் விருப்பப்படி இடமாற்றம் அல்லது நல்ல வேலை மாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இதற்காக நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே உங்கள் மேலதிகாரிகளுடனான உறவை மேம்படுத்தணும். உங்கள் வாரத்தின் ஜாதகப்படி உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இந்த நேரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் ஒவ்வொரு பாடத்தையும் புரிஞ்சுக்கொள்ள உங்களுக்கு உதவி செய்வாங்க. இதன் மூலம் உங்கள் எதிர்காலத்திற்காக ஒரு பெரிய முடிவை எடுக்க முடியும். பரிகாரம் குருவாய நமக என்ற மந்திரத்தை 21 முறை தவறாமல் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். சிந்தனையில் உங்களுக்கு குழப்பம் இருந்தாலும் செய்யும் பொழுது தீர்மானமாக அதை நடத்தி முடிப்பீங்க. மீனராசியினர் இந்த வாரம் தெய்வ வழிபாடுகளில் ஈடுபட்டு நிம்மதி பெறுவீங்க. இல்லத்தரசிகளுக்கு பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். ஆலோசகர்கள், அச்சகம், ஹெர்பல் பொருள் தயாரிப்பு தொழில்துறையில் இருந்தால் நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க.
கலைத்துறை, பத்திரிகை, மளிகை, காய்கறி வியாபாரிகள் திட்டமிட்ட நன்மைகளை கிடைக்கப் பெறுவீங்க. தனியார் உத்தியோகஸ்தர்கள், உயர் அதிகாரிகள் மூலம் பல நன்மைகளை கிடைக்கப் பெறுவீங்க. ரியல் எஸ்டேட் துறையில் இருந்தால் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களை தொடங்கி முதலீடு செய்வீங்க. ஷேர் மார்க்கெட் பிரிவினராக இருந்தால் வேளாண் உற்பத்தி, இயற்கை எரிவாயு நிறுவன பங்குகளில் ஆதாயம் பெறுவீங்க. பள்ளி கல்லூரி மாணவர்களாக இருந்தால் அரசு போட்டித் தேர்வுகளை எழுத ஆலோசனை பெறுவீங்க. காய்ச்சல், சளி, மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்பட்டு விலகும். உறவினர் வீட்டு குழந்தைகளுக்கு பரிசு பொருட்களை வழங்குறதும் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு வெண்பொங்கல் பிரசாதமாக அளிப்பதும் பல நன்மைகளை தரும். தேவையான அளவுக்கு பணம் இருந்தாலும் சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு வருது. குடும்பம் மற்றும் பிள்ளைகளின் திருமணம் தொடர்பான முக்கிய முடிவுகளை இந்த வாரம் எடுக்கிறது சாதகமாக முடியும். ஒரு சிலருக்கு உணவு தொடர்பான வயிற்று பிரச்சனை ஏற்படுது. அலுவலகத்தில் இணக்கமான சூழ்நிலையே இருக்குது. உங்கள் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த விற்பனையில் லாபமும் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு சுமாராகத்தான் இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஓரளவு மகிழ்ச்சியான வாரமாக இருக்கும். வேலைக்கு போகிற பெண்களுக்கு அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே இருக்கும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 6-11. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 3-5. சந்திராஷ்டமம் 10 முற்பகல் முதல் 11 முழுவதும் இருக்குது. வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. பரிகாரம் தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி இப்போ நான் சொல்கிற பாடலை 27 முறை சொன்னாலே போதும். உருவலர் பவளமேனி ஒளிநீரணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேன். இதுவரை இந்த பதிவில் மகர ராசி என்பர்கள், கும்பராசி என்பர்கள் மற்றும் மீனராசி என்பர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை அந்த பதிவில் பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 5/5/2025 11/5/2025 வரை பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.